புறக்கணிக்கப்பட்ட வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாறை தாங்களே எழுதுவார்கள் என்று அறிவாசான நல் அம்பேத்கர் எங்களுக்கு கற்பித்திருக்கிறார். அந்த வரலாற்றை நாங்கள் திருப்பி மீண்டு எழுதுகிற காலத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இனி எங்கள் அடையாளங்களை எவரும் மறைச்சு மூடிட்டு அப்படிலாம் எளிதில் கடந்து போயிட முடியாது. நீ இந்த சிலைய ஒரு வெங்கல சிலையா வச்சிருக்கியா? பிராஸ்ல செஞ்சு தள்ளி விட்டா விழுந்துரும் பொழுது, ஓங்கி தள்ளினா உடஞ்சிரும் பொழுது, கனத்த மாலை போட்டா கழுத்தோட கீழே விழுந்துரும் பொழுது. ஏன் உங்க சிலையெல்லாம் அப்படிதான் வைக்கிறீங்களா? உங்க சிலையெல்லாம் உலக புகழ்பெற்ற கடற்கரைய 2வது பெரிய கடற்கரை ஆஸ்திரேலியா 1, 2. உங்களுக்கு எப்படி கல்லறையா மாறிச்சு? 6 அடி அதிகபட்சம் போனா ஒரு 60 அடியில படுக்கலாமா? 2 ஏக்கர்ல படுத்து கிடக்குறாங்க. திராவிட தலைவர்கள் எல்லாம் நாட்டின் விடுதலைக்கு தூக்குல தூங்குனீங்களா? செக்கிழுத்தியலா? சிறைப்பட்டியலா? வதைப்பட்டியலா? மிதிப்பட்டியலா? என்ன பண்ணீங்க நீங்க? எங்க முன்னோர்களா எங்க புதைக்கப்பட்டிருக்கான், எங்க இருக்குன்னு அடையாளம் தெரியாம எங்களை மறைச்சு வச்சிருக்க. இதுவே 1008 போராட்டம் போராடி, இந்த போராடி ஒரு நிக்கிறாப்புல நடந்து கன்னியாகுமரி இருந்து நடவேன் வந்து போராடி ஒரு சிலைய வேண்டா வெறுப்பா வச்சு விட்டுருக்க. மாத்திட்டு ஒருங்க வெங்கலத்துல வைக்கணும். இல்லைன்னா வைக்கிற காலம் வருது. என்ன எல்லாத்தையும் கோரிக்கை வச்சு கஞ்சிக்கிட்டே இருப்பேன் வச்சுருக்கேன். நீங்க மனு கொடுக்கிற காலம் மாறி மனுவை கொடுக்க வேண்டிய தேவையில்லாத நிலைக்கு என் மக்களின் வாழ்க்கை தரத்தை மாத்துகிற காலத்தை உருவாக்குவோம்.